திருச்சிற்றம்பலம். வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தனச் சொல்லக் கலங்கிடுமே செந்தினகச் சேவகா என்று நீர் அணிவார்க்கு மேவவாராதே வினை. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துறை ராமானுஜனுடைய குருவருளையும் மன மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி, இந்த தமிழகம் செய்த தவப்பயனாய் இந்த மண்ணுலகத்திலே பல அருளாளர்களெல்லாம் தோன்றி சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் போற்றுகின்ற வகையிலே நம்முடைய சிறவை ஆதீனத்தினுடைய வெளியீடாக அமைந்திருப்பது திருமுருகன் திருத்தொண்டர்கள். அந்த நூலிலே இரண்டாவது அடியாராக போற்றப்படுகின்றவர் நக்கீரர். இவர் அருளிய நூல் திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைக்கு என்ன சிறப்பு என்றால், முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற அருள் நூல். 6 படைவீடுகளாக இருக்கின்ற திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை என்று சொல்லுகின்ற 6 முருகப்பெருமானுடைய படைவீடுகளை போற்றி பரவியதாக இருப்பது திருமுருகாற்றுப்படை. இறைவனிடத்திலே வாதிட்டு தன்னுடைய நிலையை நிலைநாட்டியவர் நக்கீரர் என்று நமக்கு பல வரலாறுகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வீர ஆவேசத்தோடு சிவபெருமானோடு வாதிட்டவர் கீரன் என்று நமக்கு பல கதைகள் மூலமாக அறிய முடிகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட சிறப்புடைய சான்றோர்களிலே முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர் இந்த நக்கீரர். அவருடைய தந்தையார் கடைச்சங்கத்திற்கு தலைமை தாங்கிய தகைமையுடைய அப்புலவர் பெருமகனார் மதுரை கணக்காயனாரின் திருமகனார் நக்கீரர் என்று போற்றப்படுகின்றது. கீரன் என்பது அவருடைய இயற்பெயர். நா என்பது அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. நல்லொழுக்கத்தை முன்னொட்டாக எடுத்து அவருக்கு நக்கீரன் என்கின்ற திருப்பெயரோடு அமைந்திருக்கின்றது. அந்த திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கிய நூலிலேயும் ஒரு நூலாக, 10 பாட்டிலே ஒரு நூலாக போற்றப்படுகின்றது. 12 திருமுறைகளிலே 11வது திருமுறையாக போற்றப்படுகின்றதும், முருகப்பெருமானுடைய 12 திருமுறைகளாக போற்றப்படுகின்ற 12 வேல் திருமுறைகளிலே ஒரு நூலாக போற்றப்படுகின்றது. ஆகவே அவருடைய இலக்கியம் மிக தொன்மையானதாக போற்றப்படுகின்றது. அவர் சிவபெருமானிடம் வாதிட்டதிலே அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கின்றார். அதன் மூலமாக அவருக்கு ஒரு நோய் வருகின்றது. அப்பொழுது அவர் அந்த நோயிலே இருந்து நீங்குவதற்காக பல தலங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்வதற்காக செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொழுநோய் நீங்குவதற்காக செல்லுகின்ற வழியிலே அவர் திருப்பரங்குன்றத்திலே ஒரு குளக்கரையிலே மரத்தினுடைய அடியிலே அமர்ந்து வழிபாடு செய்கின்றார். அங்கு கக்குமுகி என்று சொல்லுகின்ற ஒரு பேயானது அங்கே இருக்கின்றது. கற்கிமுகி என்று சொல்லுகின்ற அந்த பேயானது சிவ வழிபாட்டிலே யாராவது தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை தன்னுடைய சிறையிலே அடைத்து விடுகின்றது. 1000 பேர் சேர்ந்தார். அவர்களை எல்லாம் ஒன்றாக உணவு உட்கொள்வது என்கின்ற ஒரு விரதத்தோடு சிவ வழிபாடுகளை தவறாக செய்கின்றவர்கள் அவர்களை எல்லாம் சிறையிலே அடைக்கின்றது. அப்படித்தான் இந்த கீரனும் அந்த குளக்கரையிலே அமர்ந்து சிவ வழிபாட்டு செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர் அமர்ந்திருக்கின்ற மரத்திலே இருந்து ஒரு இலை கீழே விழுகின்றது. விழுகின்ற இலையை ஒரு பகுதி தண்ணீரிலேயும் ஒரு பகுதி தரையிலேயும் இருக்கின்றது. தண்ணீரிலே இருக்கின்ற பகுதியானது மீனாகவும், தரையிலே இருக்கின்ற ஒரு பகுதியானது ஒரு பட்சி பறவையாகவும் மாறிவிடுகின்றது. அந்த 2 உயிரினங்களும் தன்னைத்தானே
இழுத்து கொள்ளுகின்றது. தண்ணீரிலே இறைக்கின்ற மீன் உள்ளே இழுக்கின்றது, பறவையானது மேல் நோக்கி இழுக்கின்றது. அப்பொழுது இதை பார்த்து வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் தன்னுடைய மறந்து இதை வேடிக்கை பார்க்கின்றார். அப்பொழுது அந்த பூதமானது கற்கிமுகி பூதமானது இவரை எடுத்து சென்று சிறையில் அடைத்து விடுகின்றது. இவர் வருவதற்கு முன்பாக அந்த சிறையிலே 999 சிவனடியார்களை அந்த பூதமானது அடைத்திருக்கின்றது. இவரோடு 1000வது அடியாராக இவரையும் உள்ளே அடைத்து விடுகின்றது. இதுவரை கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்த அங்கே சிறையிலே இருந்தவர்களெல்லாம் வருத்தமுறுகின்றார்கள். நீ வந்து விட்டாய், உன்னோடு சேர்த்து 1000 பேர் சேர்ந்து விட்டது. ஆகவே நம்மை எல்லாம் அந்த பூதமானது அழித்து விடுமே என்று வருத்தத்தோடு அவர்களெல்லாம் வாடுகின்ற பொழுதும் அந்த பூதமானது நீராடி விட்டு வந்து இவர்களை எல்லாம் உண்டுவிட வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது இவர் முருகப்பெருமானை நினைத்து பாடியதாக இருப்பதுதான் திருமுருகாற்று படையாக இருக்கின்றது. ஆகவே அப்படி பாடி அந்த திருமுருகாற்று படையை பாடிவிட்டு கைலாயத்திற்கு சென்றால் இவருடைய இந்த பிணியானது நோயானது நீங்கும் என்று சொல்லுகின்றார், தொழுநோயானது. அப்படி இவர் பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று விட்டு வழியிலே செல்லுகின்ற பொழுது இவர் திருக்காலத்து சென்று அங்கே சென்று இறைவனை வணங்கி அங்கே குளத்திலே இறங்கி நீராடுகின்ற பொழுது கைலாய காட்சி அவருக்கு கிடைத்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். பொன்முகிலி ஆறிலே மூழ்கி எழுந்த பொழுது அவருக்கு கைலாய காட்சி கிடைத்தது. இங்குதான் நமக்கு மற்றொரு கண்ணப்ப நாயனாரும் அற்புதத்தை நிகழ்த்திய இடமும் இந்த காலத்தி என்பது. ஆகவே அங்கே இருக்கின்ற பொழுது அவர் கைலை பாதி காலத்தி பாதி என்கின்ற அருள் நூலை எழுதியதும், அதன் பின்பு அவருடைய நோய் பிணி நீங்கியதும், அதன் பின்பு அவர் பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய திருவடியிலே கலந்தார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. ஆகவே திருமுருகன் திருத்தொண்டருடைய வரலாற்றிலே 2வது வரலாறாக நக்கீரருடைய வரலாறு இருக்கின்றது. தேவைப்படுகின்றவர்கள் இந்த நூலை திருமடத்திலே பெற்று பயனடையலாம். முருகப்பெருமானுடைய திருவருளால் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற வாழ்த்துகின்றோம்.